பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்கப் போகுது பார்க்கலாம். இங்க இனியா வேலைக்கு போயிருக்கு. இங்க இனியாவுக்கு திரும்பவும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் ராதிகா வந்து சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள இங்க கிச்சன்ல வந்துட்டு இங்க பாக்கியா சமைச்சிட்டு இருக்கும்போது தான் இங்க பாக்கியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல தான் வந்துட்டு இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா கால் பண்றாங்க. அப்பதான் இங்க பாக்கியா இங்க ஃபோன் காலையே பார்த்துட்டு என்ன ராதிகா கால் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இங்க பாக்கியா வந்துட்டு அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க பாக்கியா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஏதோ இருக்கா ராதிகா, நீங்க எப்படி இருக்கீங்க, மயூ எல்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க போன் கால்ல இங்க ராதிகா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், மயூ நல்லா இருக்கா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு, எதுனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட போன் கால்ல கேக்குறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா, இனியா இப்பதான் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கா, இப்பதான் வந்துட்டு இனியாவும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கா. இப்படி இருக்கும்போது இனியாவுக்கு அவசர அவசரமா வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க பாட்டியும் அவங்க அப்பாவும் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ராதிகா கிட்ட சொல்றாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு ஏன், என்ன ஆச்சு, எதுக்கு இனியாவுக்கு உடனே வந்துட்டு அவசரமா கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க, இனியாதான் இப்ப நல்ல வேலைக்கு போறாளே, ஏன் இவ்வளவு அவசரமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா வந்துட்டு கேக்குறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு அதான் உங்களுக்கு ஏனே தெரியல, சரியோட பையன் ஆகாஷ் இனியா பிரச்சனை, அதுக்குதான் வந்துட்டு இப்ப திரும்பவும் அவங்க பாட்டியும் அவங்க அப்பாவும் வந்துட்டு பயந்துட்டு நான் எதுனா பண்ணிடனேன்னு சொல்லிட்டு இப்ப இனியாவுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் இங்க ராதிகா கிட்ட போன் கால்ல சொல்லிடுறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இங்க ராதிகா இங்க பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை விஷயமா நான் ஊருக்கு வந்திருக்கேன், உங்களை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா பார்த்து கேட்கும்போது அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு அதுக்கு என்ன ராதிகா வீட்டுக்கு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா சொல்லிறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு இல்ல பாக்கியா, உங்க வீட்டை பார்க்க வேணாம், அதான் இப்போ தனியா வந்துட்டு கோபியும் ஈஸ்வரி அத்தையும் வந்துட்டு தனியா ஒரு வீட்ல இருக்காங்களாமே, அவங்க வீட்டை நம்ம பார்க்கலாம், அவங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் என்னை அனுப்பி வைங்க, நான் வந்துறேன், நான் ஊர்ல தானே இருக்கேன், நீங்களும் வந்துட்டு அங்க வந்துருங்க, ஒரு முக்கியமான விஷயம் அங்க வச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா சொல்லிடுறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு சரி ராதிகா, நான் இப்ப உடனே கிளம்பி அங்க வரேன், நீங்களும் வந்துட்டு வந்துருங்க, உங்க அட்ரஸ் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க பாக்கியா கிட்ட இருந்து கிளம்பி இங்க கோபியும் ஈஸ்வரி இருக்கிற வீட்டுக்கு வந்துறாங்க. அப்பதான் வந்துட்டு ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா கூடயே வந்துறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ராதிகாவை பார்த்த உடனே இங்க இருக்கிற ராதிகா பார்க்கலாம்னு சொன்னீங்க, நீங்க நம்ம இருக்கிற வீட்டுக்கே வந்திருக்கலாமே, எதுக்கு அத்தை இருக்கிற வீட்டுக்கு இங்க வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாவை பத்தி கேட்கும்போது அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு எல்லாம் இனியா விஷயத்தை பத்தி பேசித்தான் பாக்கியா இங்க வர சொன்னேன், இனியாவுக்கு தான் வந்துட்டு அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் வந்துட்டு நானே வந்துட்டு இவங்க கிட்ட என்னன்னு கேக்குறேன், நீங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் பாக்கியாவும் போயிட்டு கோபியும் ஈஸ்வரியும் தங்கி இருக்க வீட்டோட கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும் போதுதான் ஈஸ்வரி வந்துட்டு இங்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா பாக்கியாவும் ராதிகாவும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே இங்க ஈஸ்வரின் வந்துட்டு வாரா ராதிகா, எப்படி இருக்க, உள்ள வாங்க, வா பாக்கியா நீயும் வா, என்னென்ன ராதிகா புதுசா வீட்டுக்குள்ள வந்திருக்க, எதுனா வேலை வச்சு ஊருக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஈஸ்வரி கேக்குறாங்க. அப்பதான் அங்க சோஃபால உட்கார்ந்து இருந்த கோபி வந்துட்டு எழுந்து நின்று இங்க ராதிகா பார்த்த உடனே சந்தோஷத்துல வா ராதிகா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ராதிகாவை பார்த்துட்டு இங்க கோபி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராதிகா வந்துட்டு கோபியும் ஈஸ்வரியும் பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன், நீங்களே எப்படி இருக்கீங்க, உடம்பு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஈஸ்வரியும் கோபியை பார்த்துட்டு இங்க ராதிகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க.
இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்ட பிறகு இங்க ராதிகா வந்துட்டு கோபியும் ஈஸ்வரியும் பார்த்துட்டு நான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். அதுக்கு தான் வந்துட்டு பாக்கியாவையும் கையோட இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா வந்துட்டு சொல்லவும் உடனே ஈஸ்வரியும் கோபியும் வந்துட்டு முக்கியமான விஷயமா என்ன ராதிகா என்ன சொல்ல போற மையூ எப்படி இருக்கா? ஏன் மையூ ஏன் கூட்டிட்டு வரல? மையூ பத்தி தான முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க கோபி கேட்கவும் அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு மயூ பத்தி தான் பேச ஒன்னும் கிடையாது. நான் இன்னொரு விஷயம் பேச வந்தேன். இனியாவை பத்தி தான் உங்க 2 பேர்கிட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் வந்துட்டு பாக்கியாவும் என் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திரும்பவும் வந்துட்டு இங்க ராதிகா சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு இனியாவை பத்தியா? இனியா பத்தி என்ன ராதிகா பேச போற? இனியா இப்ப வேலைக்கு போயிட்டா? அது உனக்கு தெரியல. இனியா நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டா போயிட்டு போ, டெய்லி நியூஸ்ல டிவில தான் இனியா வரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ராதிகா கிட்ட கோபி வந்துட்டு இனியா பத்தி ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஆனா அத பத்தி பேச வரல. இன்னொரு விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது அப்பதான் அதே நேரத்துல ஈஸ்வரியும் கோபியும் பார்த்துட்டு இங்க ராதிகா பாக்கியவை பக்கத்துல வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையும் இப்ப பாக்யவோட வாழ்க்கையும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது இனியாவோட வாழ்க்கையும் வந்துட்டு இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? இப்ப எதுக்கு அவசர அவசரமா வந்துட்டு இனியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இனியா இப்பதான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையே வந்துட்டு இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கு மேலதான் அவ நிம்மதியா இருப்பா. இப்ப உடனே வந்துட்டு அவருக்கு அவசர அவசரமா வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க.